தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு நியமிக்கப்பட்ட தேர்தல் பார்வையாளர்கள் தொடர்பான பணிகளை ஒருங்கிணைக்க 2 நோடல் அதிகாரிகளை நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. இதையடுத்து வருகிற 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை பணி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு நியமனம் செய்யப்பட்ட தேர்தல் பார்வையாளர்கள் தொடர்பான பணிகளை ஒருங்கிணைக்க 2 நோடல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமனம் செய்துள்ளது. அதன்படி கூடுதல் தலைமை தேர்தல் அலுவலர் ஆனி ஜோசப் மற்றும் பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் ஆகியோரை நோடல் அதிகாரிகளாக நியமனம் செய்துள்ளது. இவர்கள் இருவரும் தேர்தல் பார்வையாளர்கள் தொடர்பான பணிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்து கணிப்புகளை கடந்து பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் கருத்து கணிப்புகளை தாண்டி பல இடங்களில் பாஜக கூட்டணி வெல்லும் வாய்ப்பை மக்கள் ஏற்படுத்தியுள்ளதாகவும் தமிழக தேர்தலில் பாஜக கூட்டணியின் தேர்தல் பணிக்கு மக்கள் நல்ல அங்கீகாரம் வழங்குவார்கள் என்று நம்புவதாகவும் கூறியுள்ளார். மேலும் அதிமுக பற்றி அண்ணாமலை பேசுவதில் தவறில்லை என்றும் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக மக்கள் விரோத ஆட்சிதான் நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரசியலில் மதங்களை தவிர்த்து மக்களுக்கான பிரச்சினைகள் குறித்த விவாதம்தான் இருக்க வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சரின் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டதை மக்களிடம் காண முடிந்ததாக தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் சமூக விரோதிகள் சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் என்ற இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு அதிமுக ஆட்சியிலும் போதைப்பொருள் விற்பனை நடைபெற்றதாகவும் எதிர்க்கட்சி என்பதால் அவர் குற்றம் சாட்டுகிறார் என்றும் கூறியுள்ளார். அரசியலா இருக்கட்டும், எப்பயுமே விவாதங்கள் மக்களை சார்ந்த அடிப்படை விஷயங்களை பற்றி தான் இருக்கணும். உங்களுக்கு வேலையின்மை, இல்லாட்டி பணவீக்கம், இல்லை ஜனங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இது மாதிரி தான். ஒரு இயக்கமோ ஒரு நபரோ இது செஞ்சாரா செய்யலையா, சரியாக செய்யலையா, அந்த இயக்கத்துக்கோ அந்த நபருக்கும் ஓட்டு போடக்கூடாது. நீங்கள் வாக்குகள் கேட்கும் போதோ நான் மக்களை சார்ந்த அடிப்படை விஷயங்கள், குடிநீர் பிரச்சனை, இது மாதிரி அடிப்படை விஷயங்களை பற்றி சொல்லிட்டு எனக்கு நீங்கள் வாக்கு போடுங்கிறதா இருக்கணும். ஆனால் முதல் முறையாக நான் பார்க்குறேன், இந்த தேர்தலை பொறுத்தவரை இன்னைக்கு மத்திய ஆட்சியில் இருக்கிற பாஜகவாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம பிரதமராக இருக்கட்டும், முழுமையாக விடுமுறை தினத்தை ஒட்டி தஞ்சை பெரிய கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோயில் தமிழர்களின் மிக முக்கிய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதோடு உலக பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கி வருகிறது. இந்த கோயிலின் எழில்மிகு அழகை காணவும் பெருவுடையாரை தரிசனம் செய்யவும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் விடுமுறை தினத்தை ஒட்டி வருகை புரிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் வீரட்டானேஸ்வரர் கோயிலின் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் சங்கட மடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னதாக யாகசாலையில் பூஜைகள் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய குடங்கள் விமான கோபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு கலசங்கள் மீது ஊற்றி குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வார விடுமுறை காரணமாக உதகை மலை ரயிலில் பயணிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டினர். ஆண்டுதோறும் கோடை சீசனான ஏப்ரல், மே ஆகிய மாதங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வந்து செல்கின்றனர். அவ்வாறு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மலை ரயிலில் அதிகம் பயணிக்க ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த நிலையில் வார விடுமுறை நாளான இன்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மலை ரயிலில் மிகுந்த ஆர்வத்துடன் பயணித்தனர். இதனிடையே மலை ரயில் பயணிக்கும் ரம்மியமான கழுகு பார்வை காட்சிகளை தென்னை ரயில்வே வெளியிட்டுள்ளது. நாமக்கல்லில் சிறுவன் இருசக்கர வாகனத்தை இயக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ்நாட்டில் சிறார்கள் வாகனத்தை இயக்கினால் வாகனத்தின் உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் வாகனத்தை வழங்கியவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற புதிய விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாமக்கல்லைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் தனது தந்தையின் இருசக்கர வாகனத்தை இயக்கி அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து காவல்துறையினரும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 17 வயது சிறுமி உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னிமலை கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2 வீடுகளின் பூட்டு உடைக்கப்பட்டு பணம் நகைகள் திருடப்பட்டது. இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இடுவம்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த 17 வயது சிறுமி உள்பட 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 4.5 சவரன் தங்கச் செயினை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கார் ஒன்று மேம்பாலத்தில் இருந்து கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்த சசிதரன் என்பவர் மனைவி ராஜஸ்ரீ மற்றும் 13 வயது மகளுடன் காரில் பழனிக்கு புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் மணப்பாறை அடுத்த அஞ்சலிக்குளம் அருகே மேம்பாலத்தில் சென்றபோது சசிதரனின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓர தடுப்பில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சசிதரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த ராஜஸ்ரீயும் அவரது மகளும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராஜஸ்ரீ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து காரணமாக அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோட்டில் உள்ள கல்லூரியின் விடுதியில் வழங்கப்பட்ட இரவு உணவை உட்கொண்ட சுமார் 42 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் இரவு உணவை உட்கொண்ட போது வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட 42 மாணவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தற்போது சிகிச்சைக்கு பின்னர் மாணவர்கள் நலமுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாற்றம்பள்ளி அருகே சாய்ந்த நிலையில் உள்ள மின்கம்பத்தை கயிற்றால் கட்டி வைத்துள்ளது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த பங்களாமேடு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த கனமழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள மின்கம்பம் சரிந்துள்ளது. இதையடுத்து வந்த மின்துறை அதிகாரிகள் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள உலோக தடுப்பானில் கயிறு கட்டி மின்கம்பத்தை நிறுத்தினர். இதனால் மின்கம்பம் மீண்டும் சாயுமா என்ற அச்சத்தில் மக்கள் உள்ளனர். விரைந்து மின்கம்பத்தை சரி செய்யவும் அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலில் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் பர்வதவர்தினி அம்மனை தரிசனம் மேற்கொண்ட அவர் கோயில் வழிபாட்டை முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் மதுரைக்கு புறப்பட்டு சென்றார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடற்கரையில் உலக சாதனை நிகழ்வுக்காக 800 மாணவிகள் முருகர் வேடமணிந்து பரதநாட்டியம் ஆடி அசத்தியுள்ளனர். இதில் கைகளில் வேல் ஏந்தியும் காவடியை சுமந்தும் 17 நிமிடம் தொடர்ச்சியாக பரதநாட்டியம் ஆடினர். தொடர்ந்து மாணவிகளுக்கு ஆசியா பசிபிக் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் சார்பில் சாதனைக்கான சான்றிதழ்கள், பதக்கங்கள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை கூடியிருந்த மக்கள் கண்கொட்டாமல் கண்டு ரசித்தனர். புதிய உலக ஆர்கனைசரிடம் வழங்கப்பட்டு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள சுண்டட்டி நீர்வீழ்ச்சிக்கு தடையை மீறி சுற்றுலா பயணிகள் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி அடுத்த சுண்டட்டி நீர்வீழ்ச்சியில் சிக்கி சமீபத்தில் 4 பேர் பலியான நிலையில் அங்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீர்வீழ்ச்சிக்கு அருகே எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் உதகைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் தடையை மீறி சுண்டட்டி நீர்வீழ்ச்சிக்கு சென்று ஆபத்தை உணராமல் அங்கு குளிப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் வார விடுமுறையான இன்றும் தடையை மீறி சுண்டட்டி நீர்வீழ்ச்சிக்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் லஞ்சம் வாங்கியதாக சமூக வலைதளங்களில் ஆடியோ, வீடியோ வெளியாகியுள்ளது. திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் லஞ்சம் வாங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக மகேஸ்வரி என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வழக்கு சம்பந்தமாக வந்திருந்த இருதரப்பினர் ஆய்வாளர் மகேஸ்வரியிடம் ஒருவர் பணம் கொடுப்பதும் அதனை பெற்றுக்கொண்ட அவர் யார் தரப்புக்கு என கேட்க அது பெண் தரப்புக்கு என கூறுவதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. மேலும் வீடியோவுடன் இளைஞர் ஒருவர் பேசி ஆடியோ வெளியிட்டதும் வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.
இந்நிலையில் இது குறித்த குற்றச்சாட்டுக்கு காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி மறுப்பு தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கோடை மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் கடுமையாக வாட்டி வதைத்து வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் அம்மாப்பேட்டை, புத்தூர், உடையார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. இந்நிலையில் வேளாண்மை துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு பள்ளிகளின் ஹைடெக் ஆய்வகங்களுக்கு தற்காலிகமாக 8209 மேற்பார்வை பணியாளர்களை நியமனம் செய்ய பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்பார்வை பணியாளர்களுக்கான முதற்கட்ட தேர்வு நிறைவடைந்துள்ளதாக, பயிற்றுநர்களுக்கான கணினி வழி தேர்வு வருகிற 5ஆம் தேதி அந்தந்த பள்ளிகளில் நடைபெறவுள்ளதாகவும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தேர்வுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பிரச்சினையை சமாளிக்க யமுனை ஆற்றில் மேலும் ஒரு மாதத்திற்கு உபரி நீரை திறக்க வலியுறுத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா முதலமைச்சர்களுக்கு டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி கடிதம் எழுதியுள்ளார். கோடை வெயில் காரணமாக டெல்லியின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. குடிநீர் கிடைக்காமல் அல்லல்படும் டெல்லி மக்கள் லாரிகளில் வரும் தண்ணீருக்காக அலைமோதுகின்றனர். இந்த நிலையில் தண்ணீர் பிரச்சினையை சமாளிக்க யமுனை ஆற்றில் மேலும் ஒரு மாதத்துக்கு உபரி நீரை திறக்க வலியுறுத்தி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கும் ஹரியானா முதலமைச்சர் நயாய் சிங் சைனிக்கும் டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி கடிதம் எழுதியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகையும் ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சருமான ரோஜா சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோயில் ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் ஆசீர்வாதம் வழங்க கோயில் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்பில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றும் ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்றும் ரோஜா தெரிவித்துள்ளார். தற்போது வெளியிடப்பட்டுள்ளது கருத்து கணிப்புகள் அல்ல, பிரதமர் மோடியின் கணிப்புகள் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். டெல்லியில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் நாளில் எப்படியான முடிவுகள் இருக்கும், என்ன மாதிரியான தயார் நிலையில் கட்சிகள் இருக்க வேண்டும் என்பது குறித்து கூட்டணி கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். முன்னதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக வெளிவந்துள்ளதும் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. கூட்டம் முடிவடைந்தும் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது கருத்து கணிப்புகள் அல்ல, பிரதமர் மோடியின் கணிப்புகள் என கடுமையாக சாடினார். மேலும் காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு இடங்களில் வெல்லும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் சித்து முஸ்லாவின் 295 பாடல்களை கேட்டிருக்கிறீர்களா என மறைமுகமாக பதிலளித்துச் சென்றார். இந்திய கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் ஐயர் தனது காதலியை இன்று திருமணம் செய்து கொண்டார். IPL மூலம் அறிமுகமாக்கி சிறப்பான ஆட்டத்தின் மூலம் இந்திய அணியில் இடம் பிடித்தவர் வெங்கடேஷ் ஐயர். தமிழகத்தைச் சேர்ந்த வீரரான வெங்கடேஷ் ஐயர் மற்றும் அவரது காதலியான ஸ்ருதி ரகுநாதனின் நிச்சயதார்த்தம் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றது. இந்த நிலையில் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் பாரம்பரிய முறைப்படி இன்று திருமணம் நடைபெற்றது. திருமண புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன.